எனக்கு அன்பான நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி மாலையில் இந்த தேவ செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூலை மாதம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரிகைகளின் பலனை அனுபவிப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒருவேளை 2025 ஆண்டின் கடைசி நாட்கள் அல்லது கடைசி மாதங்களை கடந்து வரும்போது நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைத்திருப்பீர்கள், 2025 எப்படியோ போய்விட்டது, எப்படியாகிலும் இதை முடித்து விடுவோம், 2026 கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார். 25வது வருஷத்தில் நடக்காதவைகள் 26வது வருஷத்தில் நடக்கும். 25வது வருஷத்தில் கைகூடாத காரியங்கள், பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்கள் குடும்பத்திற்கு தேவையான நன்மைகள், ஒருவேளை 2025 நடக்காதவைகள் 26 நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் மனதை நீங்கள் தேற்றிக்கொண்டு இந்த 2026 புதிய ஆண்டிற்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். பிரவேசித்த உங்கள் வாழ்க்கையில் ஜனவரி மாதத்தில் நடக்கவில்லை, ஜனவரி மாதத்தில் நடக்காமல் பிப்ரவரியில் நடக்கும் என்று, மார்ச்சில் ஆகிலும் நடக்கும், இப்படியே ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் கடந்து இந்த வருஷத்தின் 2வது பாதியாகிய 7வது மாதமாகிய இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கை என்னமோ திரும்பி பார்க்கும்போது வெறுமையை உணர்த்துகிறது, ஏமாற்றத்தை உணர்த்துகிறது. எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், அனுபவிக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழப்பின் மத்தியில், ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கிறதை உங்கள் இருதயம் இன்று இரவு உணர்ந்து கொண்டிருந்தால், உங்களை பார்த்துத்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இன்று மாலை உங்களோடு சொல்லுகிறார், 6 மாதமும் நடக்காத அந்த நன்மையான காரியங்களை இந்த 7ஆம் மாதமாகிய ஜூலை மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். விசுவாசிப்பீர்களானால் இருக்கிற இடத்தில் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள், வாய் நிறைய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நன்மை உண்டாகும், எனக்கு நன்மை உண்டாகும். ஒருவேளை இந்த தேவ செய்தியை உங்கள் பக்கத்தில் ஒருவரோடு இணைந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், என்னை கேட்கிற சகோதரா, சகோதரி, அவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மை உண்டாகும். இந்த வார்த்தை ஏனோ மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை என்னுடையதல்ல, இந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் படைத்த உங்களை தாயின் கருவில் உருவாக்கின கர்த்தருடைய வார்த்தை. அவர் இன்று மாலை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த ஜூலை மாதம் நீங்கள் நன்மையை காண்கிற மாதம், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற மாதம், நீங்கள் நன்மையை அனுபவிக்கிற மாதம்.
அது மாத்திரமல்ல, வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். கிரிகைகளின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். 2வது காரியத்தில் மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, கிரிகை செய்து வேலை செய்து சம்பளம் பெறாத நிலைமை, நன்மைகளை எதிர்பார்த்து உழைத்த உழைப்பிற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளாத நிலைமைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியைகளின் பலனை இந்த ஜூலை மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். 2 காரியம், 1 உங்களுக்கு நன்மை உண்டாகும், 2 நீங்கள் செய்த கிரியையின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என கேட்கிற சகோதரனே சகோதரியே, சங்கீதம் 85 சங்கீதம் 12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். இன்று ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியனாய் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நன்மையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தருகிற மாதமாய் அமைந்திருப்பதாக. நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்களாக. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த 33.5 ஆண்டுகளில் கடைசி 3.5 ஆண்டுகள் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை காட்டிலும் அருளி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும்போது உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் பூரித்து, உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் பலன் கொள்ளட்டும். என்ன ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்திற்கு இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் நன்மையை அவர் செய்வார். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தீமை செய்கிறார்கள் ஐயா, நான் நன்மை செய்கிறேன், என் கையில் நன்மை பெற்றவர்கள், நான் உதவி செய்தவர்கள், என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று நினைத்தாலும் அவர்கள் தீமை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தீமைகளை உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பலர் உங்கள் வாழ்க்கையில் செய்த இடையூறுகளை நினைத்து, துரோகங்களை நினைத்து, கைவிடப்பட்ட நேரங்களை நினைத்து, கைவிடப்பட்ட காரியங்களை நினைத்து கலக்கத்தோடு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் அந்த தீமைகளை, அந்த கண்ணீரின் பாதைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா சகோதரா? விசுவாசிக்கிறீர்களா சகோதரி? தேவன் எதையும் உங்கள் வாழ்க்கையில் தீமைக்காக அனுமதிப்பதில்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 21 வசனத்தை குறித்து கொள்வீர்களானால், நீதிமொழிகள் 13:21 சொல்லுகிறது, பாவிகளை தீவினை தொடரும், பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பாவிகளை தீவினை தொடரும். தீவினை உங்கள் அக்கம் பக்கம் வீட்டாரில், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், ஏன் சில நேரங்களில் உங்கள் உறவு முறைகளில் கூட தீமைகள், தீவினைகள் தொடரலாம். இதை பார்க்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். ஐயோ, அவர்கள் வாழ்க்கையில் தீமை நடக்கிறதே, இந்த குடும்பத்தில் தீவினைகள் நடக்கிறதே, என் வாழ்க்கையிலும் நடக்குமோ, எனக்கும் நடக்குமோ, என் வாழ்க்கையும் அப்படி மாறிவிடுமோ என்கிற எந்த கலக்கமும் வேண்டாம். பாவிகளை தீவினை தொடரும், ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்.
அவர்கள் வாழ்க்கையில் தீவினைகள் நடக்கும்போது, தீமைகள் நடக்கும்போது, நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், அவர்களுக்கு தீவினை தொடரும், ஆனால் எனக்கோ நன்மை பலனாக வரும். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரே தேசத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரே தேசத்தில் இருந்தாலும் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, எகிப்தியருக்கு வந்த வாதைகளில் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனத்தை அணுகவில்லை. நீங்கள் நீதிமான்களாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பாவிகளை தீவினைகள் தொடரும்போது நீதிமான்களையோ தீவினைகள் தொடராது, நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகிற மாதம். இந்த ஜூலை மாதம் உங்கள் கிரியைகளின் பலனை நீங்கள் அனுபவிக்கிற மாதம். உதாரணமாக ஒரு ரெண்டு நபரை உங்கள் முன்பாக நான் வைக்கும்படி விரும்புகிறேன். யார் முதல் நபர்? யோசேப்பு. யோசேப்பு தன் சின்ன வயதில் தன் தாயை இழந்த ஒரு சிறுவனாய் இருந்தான். தாயில்லாத பிள்ளையாய் இருந்தபடியினாலே யோசேப்பின் தகப்பன் யோசேப்பை மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் நேசித்தான். மற்றவர்களுக்கெல்லாம் அவன் வஸ்திரங்களை, ஆடைகளை உடுத்துவித்ததை விட யோசேப்புக்கு பல வருண அங்கியை உடுத்திவித்து அவன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினான். என்ன காரணம்? பிள்ளை தாய்க்காக ஏங்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த யோசேப்பை பார்த்து அவன் தகப்பன் சொல்லுகிறார், நீ போய் உன் சகோதரர்களை விசாரித்து வா, அவர்களுக்கான போஜனத்தை கொடுத்து வா என்று அவனை அவர்களிடத்தில் அனுப்பினான். கவனிப்போம், என்ன நடந்தது? நீங்கள் அறிந்த பகுதிதான். என்ன நடந்தது? இவன் மேல் அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இன்றைக்கு யாருக்கு தான் பொறாமை இல்லை? ஏன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உங்கள் மேல் பொறாமை கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? உங்கள் மேல் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பொறாமைப்படும் அளவிற்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஐயோ, பொறாமை என் மேல் படுகிறார்களே என்று நீங்கள் அவர்கள் முன்னே உங்களை தாழ்த்த வேண்டாம். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டிருப்பதின் அடையாளம் அது. இவன் சொப்பனம் பார்க்கிறான். இதெல்லாம் அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் செய்கிற தவறுகளை தன் தகப்பனுக்கு சொன்னபடியினாலே, தன் தகப்பன் தங்களை காட்டிலும் அவனை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இன்றோடு அவனுடைய கதையை முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு அவனுடைய வஸ்திரத்தின் மேல் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய மகனை துஷ்ட மிருகம் கொன்று போட்டது. ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை பாருங்கள். சகோதரர்கள் அதோடா விட்டார்கள்? இல்லை, தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிற்குள்ளே அவனை உள்ளே எறிந்தார்கள். அதன் பின்பு அவனை தூக்கி விற்று போட்டார்கள். விற்கப்பட்ட இடத்திலே அவன் செய்யாத குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலும் இருந்தான். என கேட்கிற என் அன்பு சகோதரா, சகோதரி, ஒன்றை நிச்சயமாய் சொல்லுவேன். யோசேப்பிற்கு வந்த தீமை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த அத்தனை தீமைகளும் இருக்க வாய்ப்பே இல்லை. இத்தனை காரியங்களையும் ஒரு இளைஞனால், ஒரு வாலிபனால் தாங்க முடியும் என்றால், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ 2 காரியங்கள், ஏதோ 3 காரியங்கள் தீமை செய்கிறார்கள், இதை பொறுத்து கொள்ள முடியவில்லையே. ஆனால் யோசேப்பை பாருங்கள், அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். தீமை செய்து அவன் ஜெயிலில் இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்,
சிறைச்சாலை தலைவன் அவன் மேல் இரக்கம் கொள்ளும்படி அவன் கண்களில் தேவன் அவனுக்கு தயவை தந்தார். இதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதல். என கேட்கிற சகோதரா சகோதரி, ஒருவேளை செய்யாத குற்றங்கள் சுமத்தப்பட்டு செய்யாத காரியங்களுக்கு பழியை ஏற்றுக்கொள்ளும்படி யாரோ ஒருவர் செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேல் பழி சுமத்தப்பட்ட நிலைமையில் தண்டனையை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கலங்காதிருங்கள். இன்று இரவு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நன்மை உண்டாகும், காத்திரு, பொறுத்திரு. இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம், இந்த 7வது மாதம் 2026வது வருஷத்தில் நன்மை உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் வாழ்க்கை அடைக்கப்பட்டது. செய்யாத குற்றம் நிரூபிக்க முடியவில்லை, நான் செய்யவில்லை என்று ஒரு வார்த்தையும் பேசாமல் தண்டனையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் நாட்கள் வந்தது, தேவன் அவனை ராஜாவின் முன்பாக நிறுத்தினார். ராஜாவின் முன்பாக நிறுத்தினது மாத்திரம் அல்ல, ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை எகிப்து தேசத்தில் ஆண்டவர் உயர்த்தி அவனை கனப்படுத்தினார். என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, எத்தனை ஆண்டுகள் பொறுப்பது, எத்தனை மாதங்கள் பொறுப்பது, எத்தனை நாட்கள் பொறுப்பது? முடியவில்லை. உங்கள் இருதயம் யோசிக்கலாம், உங்கள் சிந்தை யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளோ நெருக்கப்பட்டு வந்த, இத்தனை கடினமான பாதைகளின் வழியே வந்த யோசேப்பிற்கு நான் நன்மை செய்யவில்லையா? யோசேப்பிற்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் நிச்சயம் நன்மை செய்வேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுவேன், அந்த நன்மை இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளின் எதிர்காலத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நடந்தேற, இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இது நிமித்தம்தான் யோசேப்பு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணினார். ஜனங்கள் செய்கிற காரியம் மிகப்பெரிய தீமை. வாழ்க்கையின் ஆரம்பம் தீமையில் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், தீமையிலே உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தீமையாகவே உங்கள் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையின் முடிவை நான் நன்மையில் முடிய பண்ணுவேன், நன்மையில் முடிய பண்ணுவேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையில் தீமை செய்வார்கள், தீமை செய்வார்கள். தீமை செய்வதற்கென்றே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த பக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு தீமை செய்யலாம், ஆனால் நான் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவேன், நன்மையாய் முடிய பண்ணுவேன். வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை தீமையினால் அல்ல, தீமையை நன்மையினால் வெல்லு, தீமையை நன்மையினால் வெல்லு. என கருமையான சகோதரனே சகோதரியே, அவர்கள் தீமை செய்தார்கள், ஆனால் ஆண்டவரோ யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த தீமையை மாற்றி அவர் நன்மையாக முடிய பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் வாழ்க்கையிலும் இல்லையா, இப்படியே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நான் கலக்கத்தில் இருக்கிறேன், இல்லை இல்லை, ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இல்லை, உங்கள் வாழ்க்கை நன்மையில் தான் முடியும். விசுவாசித்தால் இருக்கிற இடத்தில் கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்மையில் தான் முடிய பண்ணுவேன். அந்த நன்மையும் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள்.
நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். யார் இந்த வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் சாட்சி சொல்லும் அளவிற்கு கர்த்தர் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய போகிறார். இரண்டு, உங்கள் செய்கைகளின் கிரிகைகளின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோப்பா என்கிற பட்டணத்தில் தொற்காள் என்னும் பெயர் கொண்ட தபித்தாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாள். அவள் தேவனுக்கு பயப்படுகிறவள். அது மாத்திரமல்ல, மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவம், இயேசு நன்மை செய்கிறவர். கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறவர்கள், தான தர்மம் செய்கிறவர்கள், மற்றவர்களை வாழ வைக்கிறவர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுப்பாராம். இந்த தபித்தாளும் அப்படித்தான். எதையும் எதிர்பார்க்காமல் தன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த விதவைகளுக்கு, நெருக்கப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு அநேக தான தர்மம் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்ந்தது, தபித்தாள் மரித்து போனாள். என கருமையானவர்களே, மரித்து போன தபித்தாளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் கட்டிலிலே படுக்க வைத்திருந்தார்கள். ஒரு உண்மை தெரியுமா? உதவி ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிற வரைக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். ஆனால் உதவி செய்கிறவர்கள் மரித்து போய்விட்டால் எதிர்பார்த்து இருக்கிற அந்த ஏழை ஜனங்களின் வாழ்க்கையில் அதன் பின்பு யார் அவர்களுக்கு உதவி செய்வார்? யோசித்து பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தபித்தாள் செய்த அந்த நன்மைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருப்பது மாத்திரமல்ல, தபித்தாள் வாங்கி கொடுத்த அந்த வஸ்திரத்தை எடுத்து வைத்து கொண்டு அழுகிறார்கள். இனி யார் எங்களுக்கு நன்மை செய்வார்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? இனி யார் எங்களை நேசிப்பார்? இருந்த தபித்தாளும் மரித்து போனார்களே. இந்த காரியங்களை கேள்விப்பட்டு தேவ மனிதன் பேதுரு அங்கே கடந்து வருகிறார். கடந்து வந்த பேதுரு இவர்கள் வஸ்திரங்களை வைத்து கொண்டு அழுகிறதை பார்த்து தபித்தாளை பார்த்து சொல்லுகிறார், தபித்தாளே எழுந்திரு என்றார். அவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். நீங்க கவனிங்க, பேதுருவுக்கு உயிர்த்தெழ பண்ணுகிற கிருபையை, வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பது அல்ல இந்த சம்பவம், இந்த வேத வசனத்தின் சாராம்சம். மாறாக அவள் செய்த நன்மையின் பலனை அந்த தபித்தாள் அனுபவிக்க மரித்த தபித்தாளை தேவ மனிதன் பேதுரு மூலமாக ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கதறி அழுது கொண்டிருந்தவர்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிற்று. கிரிகைகளின் பலன் தபித்தாளுக்கு கிடைத்தது. இந்த செய்தியை கேட்கிற உங்களோடும் இன்று இரவு ஆண்டவர் பேசுகிறார். இதுவரைக்கும் உங்கள் கிரிகை எப்படிப்பட்டவைகளாக இருந்தது? தயவு செய்து கேட்கிறேன், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள். நன்மை செய்யவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நன்மை செய்யவே நம்மை அழைத்திருக்கிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்திருக்கிறார். கிரியையின் பலன் தபித்தாளுக்கு கிடைத்தது. 2 காரியம். 1, உங்களுக்கு இந்த மாதம் நன்மை உண்டாகும். 2, கிரியையின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யாருக்கு இந்த 2 காரியமும் நடக்கும்? யார் இந்த காரியத்தை அனுபவிப்பார்? யார் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்?
ஆசை எல்லாருக்கும் உண்டு, ஆனால் எல்லாருக்கும் அல்ல. யாருக்கு என்றால் அந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் நீதிமான்களாக நடந்தால், எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 நன்மையையும் இந்த 2 காரியத்தையும் இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தரப்போகிறார். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஐயா, நீதிமான்கள் என்று சொல்லி யார் நீதிமான்கள், என்ன செய்தால் நீதிமான்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை இன்று இரவு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. மாறாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக, எந்த ஒரு காரியத்தையும் பேசுவதற்கு முன்பாக உங்கள் இருதயத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புங்கள். நீதிமான்கள் இப்படி செய்வார்களா? உங்கள் இருதயம் உங்களுக்கு பதில் சொல்லும், உங்கள் ஆத்துமா உங்களுக்கு பதில் சொல்லும். செய்வார்கள் என்று சொன்னால் தைரியமாய் செய்யுங்கள், நீங்கள் நீதிமான்கள். இல்லை என்று சொன்னால் செய்யாதிருங்கள். வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதிமான்களாக வாழும்போது இந்த 2 காரியத்தையும் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கட்டுமா? இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தாழ்மையோடு, யாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று வெட்கப்பட வேண்டாம். வார்த்தையை தந்தவர் ஆண்டவர் இயேசு. அவருக்கு தெரியும் இந்த வார்த்தை யாருக்கு தேவை என்று. உங்களோடு பேசினவர் அவர். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த தேவ பிள்ளைகளாய் நீங்கள் தலைகளை தாழ்த்தி உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஐயா, உண்மைதான், பல வருடங்கள், இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் ஒரு நன்மையும் உண்டாகவில்லையே, வேதனையோடு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், எனக்கு நன்மை உண்டாகும். 2, கிரிகைகளின் பலன் இல்லாமல் போச்சே, ஓடி ஓடி நன்மை செஞ்சனே, எத்தனை ஊழியங்களை தாங்கி இருக்கிறேன், எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்து இருக்கிறேன், இதுவரைக்கும் ஒன்றும் திரும்ப கிடைக்கவில்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிரிகையின் பலனை இந்த ஜூலை மாதம் உனக்கு நான் தருவேன். கிரிகையின் பலனை இந்த ஜூலை மாதம் உனக்கு தருவேன். விசுவாசித்தார் இப்பொழுது இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரத்திலேயே நன்மை உண்டாக, கிரிகையின் பலனை நீங்கள் அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். துதிக்க 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 உங்கள் மேல், உங்கள் வீடுகளுக்குள் இதுவரைக்கும் நன்மையை சுதந்தரிக்க கூடாதபடி தீமையை கொண்டு வந்த கிரிகைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது வீடுகளை விட்டு வெளியேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பலர் தீமைகளை செய்து அவர்களை மேற்கொள்ள முடியவில்லையே, தீமைகளை ஜெயிக்க முடியவில்லையே, நன்மையை சுதந்தரிக்க முடியவில்லையே என்று புலம்பி அழுது கதறி வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஆண்டவரே இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிட போகிறார். இப்பொழுது அந்த மகிமை உங்களை நோக்கி இறங்கி வருகிறது. துதித்து 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 ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இந்த மகிமையை நீர் வைப்பீராக. இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த ஜூலை மாதம் இவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதம் இவர்கள் தங்கள் கிரிகைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று உம்முடைய நாமத்தில் இவர்களை வாழ்த்துகிறேன். சாட்சியோடு சந்திக்க கர்த்தர் கிருபை செய்யும். தடைகள் நீங்கட்டும், வழிகள் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு பதிலாக புதிய வாசல்களை கர்த்தர் திறந்தருளும். பலனை அனுபவிக்க
தேவன் கிருபை பாராட்டும். அதே நேரத்தில் நீதிமான்களாக இவர்கள் வாழட்டும், நீதிமான்களாக வாழட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நடத்துவீராக. தேவன் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.